2024வது வருடம் முழுக்கவே நிறைய அசம்பாவிதங்கள் அகெயின் நடக்க இருக்கிறது. மூத்த அரசியல்வாதிகள் தன்னுடைய உடல் நலத்தில் சிக்கல் இருந்ததுன்னா அதற்கான மருத்துவத்தை உடனே ஆரம்பித்துக் கொள்ளும்படி ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். மார்கழி மாதம் நடுப்பகுதியில் இருந்து நாடுகள்லையும் மிகப்பெரிய மழைப்பொழிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பொருளாதாரத்தில் வரக்கூடிய சரிவு. அதன் மூலமாக உணவு தட்டுப்பாடு, உணவுப் பொருட்களுடைய விலை ஏற்றம், பனிப்பொழிவை பார்க்க முடியும். முக்கியமாக நார்த் இந்தியாவில் மிக அதிகமான மழைப்பொழிவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பாரதிதாசன். என்னுடைய ஜோதிட ஆய்வில் 2024வது வருடத்தில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் உலகத்திலும் நமது இந்தியாவிலும் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன். முதல்ல 2023 வருடத்தில் நம்ம நிறைய அசம்பாவிதங்களையும் நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸையும் நாம் பார்த்தோம். அதாவது ஆரம்ப நிலையை தான் நம்ம பார்த்தோம். அதுபோல் பாருங்கள், இந்த வருடம் 2023 கடைசி பகுதியில் நிறைய புயல் வெள்ளங்கள் 3 மாவட்டங்கள், அதாவது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களில் மிகப்பெரிய வெள்ளம் மக்கள் ரொம்பவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த 2024வது வருடம் முழுக்கவே நிறைய அசம்பாவிதங்கள் அகெயின் நடக்க இருக்கிறது. இதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்தில் இருந்து, இந்த மார்கழி மாதம் நடுப்பகுதியில் இருந்து இந்தியாவிலும் மேலும் பல நாடுகள்லையும் நீங்கள் அதிகப்படியான பனிப்பொழிவை பார்க்க முடியும். முக்கியமாக நார்த் இந்தியாவில், அதாவது வட இந்தியாவில் மிக அதிகமான மழைப்பொழிவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த மழைப்பொழிவாகவும் இருக்கலாம், அதுபோல் பனிப்பொழிவு. இப்போ மார்கழி மாதத்தில் பனிப்பொழிவு வர்றது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு மூச்சு விடுவதற்கு சிரமம் அடைகிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா ரயில், விமான சேவைகள் எல்லாமே கூட ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு அந்த பனிப்பொழிவு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதுபோல் இந்த தை மற்றும் மாசி மாதத்தில் இப்போ நம்மளுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது சோபக்கிருது வருடம். சோபக்கிருது வருடத்தில் வரக்கூடிய இந்த தை மற்றும் மாசி இந்த 2 மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு அதிக மழைப்பொழிவுக்கான சம்பவங்கள் நடக்க இருக்கிறது. இது எந்த பகுதியில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்போட்ட ஆரம்பம் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த கார்போட்ட ஆரம்பத்தின் மூலத்தை நம்ம அன்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வரை அந்த கார்போட்டத்துடைய அந்த வான மேகங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த மேகங்கள் எந்த அளவுக்கு அந்த மேகங்களுடைய அந்த ஓட்டமும் அதனுடைய செறிவுத்தன்மையும் எப்படி நம்ம பார்த்து அதை கணித்து அதன் மூலமாக அடுத்த வருடம், அதாவது சரியாக மார்கழி மாதத்திலிருந்து கரெக்டாக ஒரு 10 மாதங்கள் கழித்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த பருவ மழைகளை பற்றி நம்ம ஆய்வு செய்ய முடியும். அத்துடன் சேர்ந்து இந்த தை மற்றும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அதீத மழைப்பொழிவை பற்றியும் நாம் இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த தை மற்றும் மாசி மாதங்களில் நம்மளுடைய ஆந்திர பகுதிகள், அதாவது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம், தமிழ்நாடு மற்றும் மேலே அப்படியே பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய மழைப்பொழிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டிலே நீங்கள் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டு பகுதியிலேயே ஒரு மழை வந்துருச்சு அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் மிக எளிதாக தெரிந்து கொள்ளலாம். வரக்கூடிய தை மற்றும் மாசி மாதத்தில் மிகப்பெரிய மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்க போகுது. அந்த மழைப்பொழிவுங்கிறது இப்போ நாம் பார்த்த அந்த நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்த அதே அளவுக்கு மிக செறிவான மழையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது 2024 ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு சம்பவங்கள். முதல் சம்பவம் நான் சொன்னேன், அதீத பனிப்பொழிவு இருக்குன்னு நான் சொன்னேன். ரெண்டாவதாக பார்த்தோம் என்ன அப்படின்னா,
நல்ல அதீத மழை, அந்த மழை ஆந்திர பகுதியில் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வரக்கூடிய இந்த கார்போட்ட சூழலை வைத்து நாம் இன்னும் தெளிவாக சொல்லிட முடியும். இருந்தாலும் வடகிழக்கு பகுதிகளில், அதாவது ஆந்திராவிலிருந்து கொஞ்சம் மேலே அப்படியே போக போக வரக்கூடிய வடகிழக்கு பகுதிகளில் நிறைய மழை பற்றிய இது அதிகப்படியான இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதை தவிர என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பொருளாதாரத்தில் வரக்கூடிய சரிவு. இந்த பொருளாதார சரிவு அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எப்பயுமே ஏப்ரல் 1க்கு அப்புறம் நம்ம ஃபினான்ஷியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த டைமில் நம்மளுடைய இந்தியாவிற்கு மிக அதிகப்படியான பொருளாதார ரீதியான சரிவுகளை பார்க்க முடியும். அதன் மூலமாக உணவு தட்டுப்பாடு, உணவுப் பொருட்களுடைய விலை ஏற்றம், உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறதும் கொஞ்சம் வறுமையும் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு ஏன்னா இப்போ ஆல்ரெடி நிறைய சேதங்கள் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய மழையும் சேர்த்து கொண்டு உங்களுக்கு அதிகப்படியான வறுமை அல்லது பொருளாதார ரீதியான நிறைய சரிவுகள், விலையேற்றங்கள், முக்கியமாக உணவுப் பொருட்கள், அரிசி பருப்பு சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களுடைய விலையேற்றத்தை அதிகப்படியாக பார்க்க போகிறோம். அதே போல் அந்த மேல் பகுதியில், இந்தியாவினுடைய மேல் பகுதியில், முக்கியமாக நார்த் இந்தியா இடத்துல நம்ம பார்த்தோம்னா அங்கே இனக்கலவரங்கள் மற்றும் மக்களோட நிறைய சண்டை சச்சரவுகள் வருவதை பார்க்க போகிறோம். இது வந்து பெரும்பாலும் அரசியல் ரீதியாகத்தான் இருக்க போகுது. இதுவுமே இப்போ வரக்கூடிய தை மாசி அல்லது பங்குனி மாதத்துக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சூரியனுடைய நகர்வானது ராகுவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது மிகச்சரியாக அந்த சூரியன் மாசி மாதத்தில் செல்லும்போது அது ராகுவை நோக்கி நகரும். அங்கே இப்போது சனி கும்பத்தில் வந்திருக்கக்கூடிய சனியும் அங்கே இருக்கிற காரணத்தினால இந்த சூரியன் அந்த சனியை போய் டச் பண்ணும் பொழுது அதிகப்படியான மக்களிடையே கலவரங்களும் மக்களிடையே தேவையற்ற சில சர்ச்சைகளும் உருவாகி அது வந்து ஒரு பெரிய சண்டையை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் இன்னும் சில முக்கியமான சம்பவங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதிகள்லேயும் அதுபோல் பார்த்திங்கன்னா கடலுடைய பகுதி, முக்கியமாக வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் பக்கத்துலலாம் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த நிலநடுக்கங்கள் வந்து கொஞ்சம் ஹெவியான அதிகப்படியான அளவீட்டிலேயே இருக்கும். இப்போ ரிக்டர் அளவுகோலில் மிக அதிகப்படியாகவே இருக்கிறத நாம் அதை பார்க்க முடியும். இதுவுமே கூட இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய தை மாசி பங்குனிகளில் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இதில் இந்த ராகு கேதுவுடைய அச்சுக்கு கேந்திரத்தில் வந்திருக்கக்கூடிய சூரியன் காரணத்தினால அரசியல்வாதிகளுக்கு நிறைய சிக்கல்களுடன் இருக்கக்கூடிய ஆண்டாக அடுத்த வருடம் இருக்க போகிறது. நிறைய அரசியல் தலைவர்கள் நிறைய வந்து சர்ச்சைகளுக்கு உள்ளாவாங்க. நிறையா பார்த்திங்கன்னா கட்சிகளுக்குள்ளேயே நிறைய பிளவுகள் ஏற்பட்டு இதுவரை சேராத சில கூட்டணிகள் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சில கூட்டணிகள்லாம் வந்து சேருமா சேராதான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல் சம்பவங்களும் இங்கே நடக்க போகிறது. ஒரு புதிய விதமான கூட்டணிகள் இந்த அரசியல்லையும் உண்டாகிறத பார்க்க முடியும். இதில் வரக்கூடிய அக்டோபர் நவம்பர், அதாவது அடுத்த வருடத்தில் வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அந்த 3 மாதங்களில் ஒரு மாதத்தில் இப்போ நாம் பார்த்த அதே மழை அளவு, அதேபடியான மழை அளவு வந்து நாம் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களில், இதில் கேரளாவிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த 4 மாநிலங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு மழை பொழிவு அகைன் வருவதற்கான வாய்ப்பு 2024 வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதத்தில் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து ஏற்படுதுங்க. இதுக்குரிய காரணம் என்னென்னா, வரக்கூடிய அந்த தமிழ் வருடத்திற்கு பெயர் வந்து குரோதி வருடம் என்று ஒரு பெயர் உண்டு. அந்த குரோதி வருடத்தினுடைய அந்த வெண்பாவில் வந்து பார்த்திங்கன்னா இடைக்காட்டர் சொல்லியிருக்கிறார், நிறைய தொற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு. அதுவுமே நடக்க போகுது. ஒரு புதிய வகையான தொற்று நோய்கள் உருவாகி அது வந்து கொரோனா அளவுக்கு இல்லாமல் அது வந்து ஓரளவு தோன்றி கொஞ்சம் ஒரு 3-4 மாதத்தில் மக்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கி இது ஒருவேளை எல்லாருக்கும் பரவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மிகச்சரியாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம்
அந்த இது உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜூன் ஜூலையில் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் நாளில் அந்த தொற்று நோய்களுக்கான அந்த வீரியம் குறைஞ்சி அதுக்கப்புறம் அது கம்மியாயிடும். அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையுமே கூட சில நில அதிர்வுகளை பார்க்க முடியும். புவி வெப்பமயமாதல் காரணத்தினால, பூமி ரொம்ப வெப்பமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்முடைய தமிழ்நாட்டிலையுமே கூட நில அதிர்வுகளை பார்க்க முடியும். இன்னும் சில ஊர்களில் எங்கெல்லாம் வந்து எரிமலைகள் இருக்கிறதோ அந்த எரிமலைகள் எல்லாம் வந்து தன்னுடைய நெருப்பு குழம்பை வெளியே தள்ளக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் பார்க்க முடியும். அதனால் நிறைய நிலநடுக்கங்கள் ஏற்படுவதையும் பார்க்க முடியும். இது எல்லாம் வந்து இந்த 2024வது வருடத்தில் நடக்கக்கூடிய சில எதிர்பாராத சம்பவங்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியும். மேலும் நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய இந்தியா விளையாட்டுத்துறையில் ஒரு நல்ல முக்கியமான ஒரு முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இதில் இருக்குது. அதுபோல் இராணுவ முகாம்கள், இராணுவம் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டதில் ஒரு நல்ல வெற்றி காண்பதற்கு ஒரு அருமையான ஆண்டாக அடுத்த வருடம் இருக்க போகுது. இப்போ நான் சொல்வதெல்லாம் 2024 அப்படின்னு சொன்னாலும் இது வந்து முழுக்க முழுக்க தமிழ் வருடமான குரோதி வருடத்திற்கான பலன்கள் என்பதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். அது ஏப்ரல் மாதத்தில் தான் உருவாகுது நம்முடைய தமிழ் புத்தாண்டு. இருந்தாலும் அதற்கான பலன்களை இப்போயே நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய இந்தியா விளையாட்டுத்துறையிலும் அறிவியல் துறையிலையும் மருத்துவத்துறையில் மிக அற்புதமான கண்டுபிடிப்புகள் வந்து நிகழ இருக்கிறது. நம்முடைய மருத்துவத்துறையில் நல்ல அருமையான கண்டுபிடிப்புகளும் நிறைய ஆயுத சோதனைகள் செய்யப்பட்டு விண்வெளி ஆய்வுகள், முக்கியமான விண்வெளி ஏற்கனவே நம்ம சந்திராயன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யான்னு ஒன்று பண்ணாங்க. மேலும் பலவிதமான விண்வெளி ஆய்வுகளில் மிக சிறந்த ஒரு நாடாக நம்முடைய நாடு வந்து இருக்க போகுது. இந்த பொருளாதாரத்தில் வரக்கூடிய மந்த நிலையும் அதில் வரக்கூடிய அந்த சரிவுகளையும் இந்தியா கண்டிப்பாக தாக்குப்பிடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அது என்னதான் வந்தாலும் அது ஓரளவு கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான அற்புதமான திட்டங்கள் நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் மூத்த தலைவர்கள் மூலமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆதரவு கிடைச்சி ஒரு நல்ல திட்டங்கள் வந்து இந்தியா அந்த பொருளாதார சரிவிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. மூத்த அரசியல் தலைவர்களுடைய உடல் நலத்தை வந்து இந்த டைமில் பார்த்துக்கக்கூடிய அந்த வந்து முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா அந்த 2024 வந்து தமிழகம், கேரளா மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள் தன்னுடைய உடல் நலத்தில் சிக்கல் இருந்ததுன்னா அதற்கான மருத்துவத்தை உடனே வந்து ஆரம்பித்து கொள்ளும்படி நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். இதுலேயும் நான் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. அடுத்ததாக பார்க்கும் பொழுது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்ட இதுவும் வந்து வரப்போகுதுங்க. 2024 மே மாதம் அல்லது மார்ச் அது ஏப்ரல் இந்த 3 மாதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே கூட இப்போது என்ன ஒரு கூட்டணி நம்முடைய மத்திய அரசு இருக்குதோ அதே ஆட்கள் தான் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்குது. அவங்க வந்தாலும் அவர்களுடைய அந்த வளர்ச்சி, அவர்கள் ஏற்கனவே கொடுத்த வளர்ச்சி போலவே இப்போ வரக்கூடிய 2024லையும் இந்த பொருளாதார ரீதியாகவும் அதே சமயம் மக்களிடையே நல்லா பார்த்திங்கன்னா பணப்புழக்கத்தையும் இந்த 2024 எண்டில் இருந்து அதை சரி கட்டி அதை மேலே கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த 2024 வருடத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள். மற்றும் அதன் மூலமாக நாம் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள், இப்போ நான் சொன்ன அந்த அசம்பாவிதங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் மக்கள் கூட்டாக சென்று கூட்டு பிரார்த்தனை செய்வது மிகச்சிறந்த பரிகாரம். ஏன்னா இப்போ வரக்கூடிய ஆண்டில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்க இருக்கிறதுனால, அதுவும் நீரால் நடக்க இருக்கிறதுங்கிறதுனாலையும் நீர் மற்றும் பனித்துளியால் இந்த பனி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறத பார்க்க முடியும். அதனால் நிறைய பேர்த்துக்கு மூச்சு சம்மந்தப்பட்ட கோளாறு வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால் எல்லோரும் இந்த சித்தர்களுடைய வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் ஈசான மூலையில் இருக்கக்கூடிய காலபைரவ வழிபாடு தேய்பிரை அஷ்டமியில் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நிறைய அசம்பாவிதங்களுடைய வீரியம் குறைக்கப்படும். மிகப்பெரிய சேதங்கள் வராதபடி நம்மளை இப்போ பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான பரிகாரங்களை எல்லோரும் சேர்ந்து செய்வதால் நமது நாட்டுக்கும் சரி, நம்ம நம்முடைய ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே வந்து ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும்.